திங்க் வாட் காட் திங்ஸ். ப்ரேயர் டைம், ஆண்டவரோட பேசுகிற நேரம், நீங்கள் வர்ஷிப் பண்ணுற நேரம்லாம் எந்த அளவுக்கு உங்களை இம்பேக்ட் பண்ணிடும் அப்படின்னா, யூ வில் திங்க் லைக் காட். நீங்கள் யாரை போலவே சிந்திக்க ஆரம்பிச்சிருங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யணுன்றதை கர்த்தர் பேச மாட்டார், அதையே நீங்களும் சிந்திப்பீங்க. ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள். அப்போ என்ன அர்த்தம்? நீ நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிறது இல்லை. பூமியை பார்க்கலாம் வானம் எவ்வளோ உயர்ந்திருக்குதோ அப்படி நீ நினைக்கிறத நான் நினைக்கிறது பெருசாக இருக்குன்னு சொன்னாரா? இதோட அவர் நிறுத்தலை. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இப்போது ஒன்றா உன் லெவலுக்கு இறங்கி நான் திங்க் பண்ணணும், இல்லைன்னா என் லெவலுக்கு ஒன்று திங்க் பண்ண வைக்கணும். இப்போ எது பெஸ்ட்டாக இருக்கும்? அவர் லெவலுக்கு என்ன திங்க் பண்ண வைக்கிறது தானே. திங்க் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன்னு சொன்னார் தெரியுமா? வார்த்தையை அனுப்புவேன்னு. ஐ வில் சென்ட் மை வேர்ட் அண்ட் மேக் யூ திங்க் லைக் மீ. நான் வார்த்தையை அனுப்பி என்ன மாதிரி உன்னை சிந்திக்க வைப்பேன்னாரு. இப்போது ப்ராக்டிக்கலாக எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும், நம்மளுக்கு ஒரு லெவலில் யோசிப்போம், சரிங்களா? அதுக்கு மேலே யோசிக்க நம்ம பயப்படுவோம். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு ஆள் நம்மள்ட்ட வந்து பேசினாங்கன்னு வைங்களேன், கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க, இதை நீங்கள் வாங்குங்க, இது உங்களால் முடியும்னு என்ன பண்ணிடுவாங்க. அப்போது என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு மேலே இருக்கிற ஒருத்தர் வந்து என்கிட்ட என்ன பண்ணணும்? பேசணும். நான் கார் வாங்கும்போது, கார் வாங்கணும்னு வெறியாயிடுச்சு. கார் அவசியம். கார் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். கார் இல்லாமல் கஷ்டப்படும்போது என் தகுதிக்கு, என் கெப்பாசிட்டிக்கு, என்னால் முடிஞ்சதுக்கு என்னென்ன கார் வேணும்னு ஒரு பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு நான் போய் எல்லா கார் ஷோரூம்லேயும் போயிட்டு கார்லாம் இது பண்ணிட்டு ஒரு சில காசெல்லாம் பார்த்தேன். இந்த கார்லாம் பார்க்கும்போது பிடிச்ச காரு பட்ஜெட் செட் ஆக மாட்டேங்குது, பட்ஜெட் செட் ஆன காரு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ வேறு வழி இல்லை, நான் எதுக்கு தான் செட் ஆகி ஆகணும்னா பட்ஜெட்டுக்கு தான் என்ன ஆகணும், செட் ஆகணும்னு சொல்லி நான் ஒரு காரை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இத்தனை லட்சத்துக்கு இந்த கார் தான் வாங்கணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பேசுகிறார். அவர் ஒரு காரில் வராரு. அவர் ஒரு காரில் வந்துட்டு சொல்கிறாரு, அவர் காரில் ஏறி உட்காரும்போது அவர் சொல்கிறாரு, ப்ரோ நீங்கள் இந்த காரை வாங்கணுங்கிறாரு. அந்த கார் என் பட்ஜெட்லேயே கிடையாது, பட்ஜெட்லேயே கிடையாது. நான் ஒரு காரை மைண்டில் வச்சுருக்கேன். அவர் சொல்கிறாரு, இது தான் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறார். இப்போது அவர் ஃபஸ்ட்டு டைம் சொல்லும்போது நான் என்ன ஆகிறேன்னா, அதெல்லாம் நடக்கவா போகுது, சரி அவர் பேசுகிறாரு பேசிட்டு போட்டுன்னு விட்டுட்டேன். ஆனால் ரிப்பீட்டடாக என்கிட்ட என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு, பேசுகிறார், ரிப்பீட்டடாக பேசுகிறார், மறுபடியும் பார்க்கும்போது பேசுகிறார். அப்போ தான் நான் ஆக்சுவலாக ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவார்னு யோசிச்சு பாருங்கள். அந்த சண்டே காலையில் நான் பிரசங்கம் பண்ணுறேன் சர்ச்சில், பவானியில். அந்த சண்டே மார்னிங் பிரசங்கம் பண்ணுறேன். எதை வச்சு பிரசங்கம் பண்ணேன்னா, மோசேவை எகிப்தின் ராஜாவுனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதை பற்றி பேசினேன். மோசேயை அந்த ராஜா பேருனா பார்வோனுடைய குமாரத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகிறது. ராஜா அரண்மனைக்குள்ளே கர்த்தர் மோசேயை ஏன் கூட்டிகிட்டு போகிறாருன்னா, நாளைக்கு நீ ராஜாவுக்கு போகிறார். ஜஸ்ட் டு ஹேவ் அன் எக்ஸ்போஷர். ஒரு எக்ஸ்போஷர் வேணுங்கிறதுக்காக தான் அரண்மனைக்குள்ளே என்ன பண்ணுறாரு, கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போய் கிங்ஸ் லைஃப் ஸ்டைலை பாடுறானார். பார்த்தா நீ நாளைக்கு கிங் ஆக போகிறேன்னு அர்த்தம். இதை நான் பேசுகிறேன். இதை நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை எங்காவது கூட்டிகிட்டு போகிறாருன்னா பொறாமப்படாது, அடுத்து உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறார், அதனால் மைண்ட் செட் பண்ண கூட்டிகிட்டு போகிறாருன்னு இதை காலையில் ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து அவரை நான் அந்த காரில் கூட்டிகிட்டு போகிறார். ஓகே, அன்றைக்கி ஈவினிங் அவரோட நான் காரில் சேலம் போகிறேன். சேலம் போகும்போது இந்த நான் பிரசங்கம் பண்ணதையும் சொல்ல, எதையும் சொல்ல, ஆனால் அவர் சொல்கிறாரு, யூ நீட் திஸ் கார் ப்ரோ அப்படிங்கிறார். உங்களுக்கு இந்த கார் வேணும் அப்படின்னா, நான் அது வாங்குகிற மைண்ட் செட்டில் இல்லை, அது வாங்க முடியுமான்னு எனக்கு தெரியல, இந்த மைண்ட் செட்டில் நான் இருக்கிறேன். நான் வேற ஒரு மறுபடியும் 2வது முறை இன்னொரு தடவை அவரோட அதே மாதிரி காரில் போகும்போது அவர் சொல்கிறாரு, என்ன யோசிக்கிறீங்க, பட்ஜெட்டா அப்படின்னாரு. ஆமாம் பட்ஜெட் தான், கர்த்தர் செய்வார், வாங்குங்கன்னார். நான் சொல்லிட்டா, எந்த காரில் கூட்டிகிட்டு போனாரோ அந்த கார் தான் வாங்கணும். இட் இஸ் பியாண்ட் மை பட்ஜெட். இன்னோவா ஹை கிராஸ் தான் வாங்கணும். ஓகே, அது என் பட்ஜெட்லேயே கிடையாது. இப்போது என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு அந்த லெவலில் இருக்கிற ஒருத்தரை கூப்பிட்டு வந்து என்ன பண்ண வைக்கிறாரு, பேச வைக்கிறாரு. அப்போது உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் வந்து பேசுகிறாருன்னா அவர் லெவலுக்கு உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாருன்னு அர்த்தம். லோக்கலாக யோசிக்கிற உன்னை, லோ லெவலில் யோசிக்கிற உன்னை ஹை லெவலில் யோசிக்க வைக்கிறதுக்கு அங்கிருந்து வந்து உன்ட்ட என்ன பண்ண விரும்புகிறாருன்னா, என் வார்த்தையை அனுப்பி உனக்குள்ள வேலை செய்ய வச்சு என் இடத்துக்கு உன்னை நான் தூக்கிடுவேன்றாரு. when you allow the word of God, it will transform your thinking. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மனசுக்குள்ள சேஞ்சஸை கொண்டு வந்து இட் வில் மேக் யூ திங்க் பிக். உங்களை பெருசாக யோசிக்க வைக்கும். இன்னைக்கு பல நேரத்தில் மேடையிலேருந்து பேச